ஹாய். நம்ம இப்ப இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இங்க் வேப்பர் வெப்சைட்டோட என்டையர் செட்டிங்ஸ்ங்கும்போது இங்க இருக்கிற இமேஜஸ், ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்படி மெயின்டைன் பண்றது, எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்த்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா, இங்க இருக்கிற என்டையர் திங்ஸ் சேஞ்ச் பண்ணணும், இல்லாட்டி ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் அட்மின் பேனல் லாகின் பண்ணணும். அட்மின் பேனல் எப்படி லாகின் பண்றோம் அப்படின்னா, இங்க நம்ம இங்க் பேப்பர் யூஆர்எல் இருக்குங்க, அதுல ஜஸ்ட் நீங்க ஸ்லாஷ் அட்மின் சொல்லிட்டு நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் பேஜுக்கு போகும். அங்க போய் உங்க லாகின் கிரெடென்ஷியல்ஸ் நீங்க ஆட் பண்ணிட்டு உங்களால லாகின் பண்ணிக்க முடியும். அட்மின் பேஜ். அட்மின் பேஜ் லேண்ட் ஆகும். இந்த பேஜ் தான் உங்களுக்கு லேண்ட் ஆகும். இதுல நீங்க வெப்சைட் செட்டப்னு சொல்லிட்டு ஒரு மெனு ப்ரொவைட் பண்ணிருப்போம். இந்த வெப்சைட் செட்டப்ல ஹெட்டருங்கிற பார்ட், இங்க தான் நம்ம என்டையர் ஹெட்டர்ல இருக்கிற எல்லாமே நம்ம இங்க எடிட் இல்லாட்டி சேஞ்சஸ் பண்றோம்னா பண்ணிக்க முடியும். ஹெட்டருங்கும் என்னன்னா, இந்த பார்ட் தான் நம்ம ஹெட்டரை மென்ஷன் பண்ணிருப்போம். டாப்ல பாத்துட்டீங்கன்னா இங்க இங்கிலீஷ், என்ன கரன்சில பண்றோம், இங்க ஹெல்ப்லைன் நம்பர், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி, லோகோ இந்த மாதிரி எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இல்லையா. இதுதான் நம்மளுக்கு ஹெட்டர் செக்ஷன்ல வர்றது. அதுல என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹெட்டர்ல என்ன லோகோ வரணுங்கிறது நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். பின்ன லாங்குவேஜ் அந்த பார்ட் ஷோ ஆகணுமா வேண்டாமா, கரன்சி தெரியணுமா தெரியக்கூடாதா, ஸ்டிக்கி ஹெட்டர் வரணுமா வரக்கூடாதாங்கிற மாதிரி திங்ஸ் எல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். இன்னும் டாப்ல வச்சு பேனர் பண்ணாலுமே ஆட் பண்ணிக்கலாம். உங்க ஹெல்ப்லைன் நம்பர் அந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்க நம்மளுக்கு எந்த எக்ஸ்ட்ரா நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஹோம், ஆல் கேட்டகரிஸ், ட்ராக் ஆர்டர், மை அக்கௌண்ட்ஸ், கான்டாக்டர்ஸ்ங்கிற மெனூஸ் எல்லாம் நாங்க எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கோம் இல்லையா. அது எல்லாமே நம்ம இங்க இது இல்லாம புதுசா ஏதாச்சும் ஒன்று வேணும் அப்படின்னா நீங்க ஆட் நியூ கொடுத்து நீங்க எக்ஸ்ட்ரா எத்தனை வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரா திங்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் இங்க ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்க லிங்க் ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணும்போது ரீடைரக்ட் ஆகுது இல்லையா. அப்போ ட்ராக் ஆர்டருங்கும்போது நம்ம ட்ராக் ஆர்டர் பார்ட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். கான்டாக்டர்ஸ்னா கான்டாக்டர்ஸ் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அந்த மாதிரி நீங்க எத்தனை பேஜஸ் வேணுமோ இங்க செட் பண்ணிக்க முடியும். அதுதான் இங்க எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் நியூ பட்டன் கூட நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் நம்ம ஹெட்டர் செக்ஷன்ல கேப்சர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபூட்டர். ஃபூட்டர் செக்ஷன்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நம்ம என்டையர் வெப்சைட்டோட ஃபூட்டர் இருக்கும் இல்லையா. ஃபூட்டங்க மென்ஷன் பண்றது இந்த பார்ட்டை தான். இங்க இருக்கிற எல்லா திங்ஸும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். என்னெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, அங்க தெரியற லோகோ, ஏதாச்சும் டிஸ்கிரிப்ஷன் வேணா கொடுத்துக்கலாம். இது நமக்கு ஆப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம லிங்க்ஸ் ஏதாச்சும் ப்ரொவைட் பண்றோம்னா ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். நம்ம கான்டாக்ட் அட்ரஸ், நம்ம அட்ரஸ், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இங்க மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா கீழே நம்ம சோஷியல் மீடியாவோட அக்கௌண்ட்ஸ் ஏதாச்சும் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஏதாச்சும் பேமெண்ட் மெத்தட்ஸ் வச்சிருக்கோம் அது இருக்கு அப்படின்னா, அது பேமெண்ட் என்னெல்லாம் பேமெண்ட்ஸ் நம்ம கலெக்ட் பண்றோமோ அதோட விஜெட்ஸ், ஐகான்ஸ் மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம இந்த பார்ட் எல்லாமே தான் நம்ம ஃபூட்டர் செக்ஷன்ல கேப்சர் பண்ணிருக்கோம். ஒன்ஸ் இங்க எல்லாம் சேஞ்சஸ் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க ஃபூட்டர்ஸ்ல எல்லாமே அப்டேட் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா பேஜஸ். பேஜஸ்ங்கிறது என்னன்னா, நம்ம வெப்சைட்ல எத்தனை பேஜஸ் வச்சிருக்கோம். ஐ மீன் இனிஷியலா பாத்தீங்கன்னா இது ஹோம் பேஜுங்கிறது இருக்குங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கான்டாக்டர்ஸ் அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்டா பேஜஸ் வச்சிருப்போம். பிரைவசி பாலிசிக்கு இங்க எல்லாமே நம்ம லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நம்ம என்னெல்லாம் பேஜஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ரிட்டன் பாலிசி, சப்போர்ட் பாலிசிஸ், பிரைவசி பாலிசி, இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேஜஸ் வச்சிருக்கோம். அதோட கண்டென்ட்ஸ் வந்து எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றது தான் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா இந்த என்டையர் ஹோம் பேஜ் எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க பேஜஸ்ங்கிற ஆப்ஷன் வந்துட்டீங்க அப்படின்னா, ஹோம் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்கும். அது நீங்க எடிட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க பாத்துட்டீங்கன்னா எல்லா நம்ம பேனர் செக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இமேஜ் எங்கெல்லாம் அப்லோட் பண்ணிருக்கோமோ எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஹோம் பேஜ்ல. ஸோ இங்க தெரியுது, இங்க ஆட் பண்ணிருக்கோங்க, இங்க இருக்க ஆட் பண்ணிருக்கிறதா இங்க இருக்கு நம்ம பேனர்ஸ் எல்லாமே இங்க ஆட் பண்ணிருக்கோம். இது நீங்க புதுசா ஏதாச்சும் பண்ணாலுமே நீங்க ஆட் நியூ கொடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேனர் கிளிக் பண்ணும்போது எங்கேயாச்சும் ரீடைரக்ட் ஆகணும்னா அந்த லிங்க் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த பார்ட்டுக்கு ரீடைரக்ட் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பார்ட் நம்ம இன்னும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம்னா காலண்டர் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிற மாதிரி இங்க நம்ம ஒரு இது கொடுத்துருக்கோம். அது மாதிரி நீங்க ஒவ்வொன்றுக்கும் எந்த ப்ராடக்ட்டுக்கு உள்ள போனோம்னா ப்ராடக்ட் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாச்சும் பேஜுக்கு போனாலும் நீங்க கொடுத்துக்க முடியும். அந்த லிங்க் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க ரீடைரக்ட் ஆகிக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பேனர், பேனர் ஹோம் பேனர் 1 இருக்குங்க இல்லையா. இதுல என்ன ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த செகண்ட் மெயின் ஸ்லைடருக்கு கீழே ஒரு ஸ்லைடர் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இது நீங்க மேக்ஸிமம் 3 ஸ்லைடர் வரைக்கும் தான் ஆட் பண்ண முடியும் அட் அ டைம்ல. அப்போ அதோட சைசிங்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணும். புதுசா ஏதாச்சும் பண்ணா நீங்க ஆட் நியூ கொடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹோம் பேனர் ஸ்லைடர் 2. அது எங்க பொசிஷன் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த பார்ட்ல, இதுதான் நம்ம ஹோம் ஸ்லைடர் 2.
இங்கேயும் நம்மளுக்கு மேக்ஸிமம் 3 இமேஜஸ் வரைக்கும் தான் ஆட் பண்ண முடியும். மல்டிபிள் திங்ஸ் ஆட் பண்ண முடியும். லைக் மெயின் ஸ்லைடர் மாதிரி நிறைய ஸ்லைடர்ஸ் நீங்க ஆட் பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹோம் கேட்டகரிஸ். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் நம்ம இங்க லிஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ என்னெல்லாம் லிஸ்ட் பண்ணிருக்கோம், ஹோம் அண்ட் டெக்கர்ஸ் பண்ணியிருக்கோம், கஸ்டமைஸ் ஸ்டேஷனரி பண்ணியிருக்கோம். இது மாதிரி நீங்க வேற ஏதாச்சும் இங்க கேட்டகரிஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். இங்க ஆட் நியூ கொடுத்துட்டு என்ன கேட்டகரி, இப்போ வாட்டர் பாட்டில் கேட்டகரி அங்க வரணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க ஹோம் ஜஸ்ட் ஒன்று ஷோ பண்ணிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் கேட்டகரிஸ் ஆட் ஆயிருக்கு இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை கேட்டகரிஸ் வேணா கேட்டகரி வைஸாவும் உங்க ஹோம் பேஜில் நீங்க லிஸ்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஹோம் பேனர் 3 அது எங்க இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் அதுக்கு பார்ட்டுக்கு கீழே இருக்கு இந்த இமேஜஸ். இங்க எதாச்சும் நீங்க வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 3 இமேஜஸ் வரைக்கும் நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். இங்க நம்ம என்ன ஆர்டர்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஹோம் ஸ்லைடர், ஹோம் பேனர் 1, இங்க என்ன ஆர்டர் இருக்கோ இதே ஆர்டர் தான் நம்ம வெப்சைட்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். வேற எந்த ஆர்டருமே சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபையும் பண்ணிக்கலாம் இது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா டாப் 10 பிராண்ட்ஸ் மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். பிராண்ட்ஸும் காமிச்சிக்கலாம், கேட்டகரிஸும் டாப் 10 என்ன இருக்குன்னு காமிச்சிக்க முடியும். இப்போ பார்த்துட்டீங்கன்னா இங்க கஸ்டமைஸ் கிஃப்ட், கஸ்டமைஸ் ஸ்டேஷனரிஸ் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்துட்டீங்கன்னா இங்க தான் நம்ம பண்ணிருக்கோம். இங்க டாப் 10 கேட்டகரிஸ் நம்ம லிஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டாப் 10 பிராண்ட்ஸும் நம்ம லிஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பார்ட்ஸ் மட்டும் தான் நம்ம ஹோம் பேஜஸ்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா அப்பியரன்ஸ்ங்கிறது என்னன்னா நம்ம வெப்சைட் என்ன தீம்ல இருக்கணும் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் தான் நம்ம அப்பியரன்ஸ்ல மெயின்டைன் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு நம்ம அப்பியரன்ஸ் மெனு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க இங்கு பேப்பருங்கிறது என்னன்னா நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்போம் இல்லையா, இங்கு பேப்பர்னு சொல்லிட்டு அந்த அதனோட ஸ்லோகோ அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னாலுமே நம்ம இங்க செட் பண்ணிக்க முடியும். இன்னும் டாப் ஐகான் நம்ம வெப்சைட் சர்ச்சில் ஒரு ஐகான்ஸ் தெரியும் இல்லையா, அந்த ஐகான்ஸ் தான் நம்ம இங்க பாக்குறது. ஏதாச்சும் ஐகான்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பின் நம்ம வெப்சைட் என்ன கலர்ல தெரியணுங்கிறது நம்ம இங்க செட் பண்ணிக்கலாம். பேஸ் கலரும் செட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் மவுஸ் மேல கொண்டு போகும்போது ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அந்த கலர் என்ன வேணும்னு நம்ம செட் பண்ணிக்க முடியும். இந்த பார்ட் மட்டும்தான் நம்ம அப்பியரன்ஸ்ல செட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நம்ம ஹோம் பேஜ் கலர் எப்படி இருக்கணும், அதுக்கு நம்ம சைட்டோட நேம் என்ன, அதோட மோட்டோ என்ன, லைக் ஸ்லோகன்ஸ் அந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்க முடியும். அதான் நம்ம அப்பியரன்ஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹாய், அப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது கம்ப்ளீட் ஆயிருச்சு. நம்ம வெப்சைட் எப்படி சேஞ்ச் பண்றது இந்த பார்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இங்க தெரியுற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணா அது எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு தான் இப்போ பார்க்க போறோம். ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்றதை பத்தி. அதுக்கு நம்ம எங்க போனோம் அப்படின்னா இங்க நம்ம ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒரு மெனு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இந்த ப்ராடக்ட்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஆட் நியூ கொடுக்கலாம். இல்லாட்டி ஆல் ப்ராடக்ட்ஸ் இன்ஹவுஸ் ப்ராடக்ட் போயிட்டீங்க அப்படின்னாலுமே அங்க ஒரு ஆட் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட், இல்ல நீங்க டைரக்டா நீங்க ஆட் தான் பண்ண போறீங்க அப்படின்னா ஆட் நியூ ப்ராடக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசு ஒரு ப்ராடக்ட் ஆட் பேஜுக்கு போயிடும். பிஃபோர் தென் நம்ம இங்க ஆட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய மாஸ்டர்ஸ் ஆட் பண்ணுவோம். மாஸ்டர்ஸ் கேட்டகரிஸ், அதோட பிராண்ட், அந்த மாதிரி எல்லாமே நமக்கு மாஸ்டர்ஸ் இருக்கு. இந்த மாஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி ஆட் பண்றதுன்னு பாத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்க அந்த மெனுலயே பாத்துட்டீங்க அப்படின்னா இங்க கீழே கேட்டகரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணிருப்போம். நீங்க இந்த கேட்டகரி மெனுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா இங்கிட்ட நம்ம கிட்ட மல்டிபிள் கேட்டகரிஸ் எல்லாமே இங்க இருக்கும். இங்க நீங்க ஆட் நியூ கேட்டகரி கொடுத்து நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க ஆட் கேட்டகரி கொடுத்துட்டு நம்ம புதுசா கேட்டகரி ஒன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பேரண்ட் வேற ஏதாச்சும் கேட்டகரி இருக்கு. இப்போ கஸ்டமைஸ்டு கிஃப்ட்டுக்கு கீழே தான் இது வரும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பேரண்ட் கேட்டகரி நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஆர்டரிங் நம்பர், பின் டைப், இன் டைப், பிசிக்கலா டிஜிட்டலா அந்த மாதிரி. அதோட பேனர் இமேஜஸ் ஏதாச்சும் ஐகான்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதோட சைசஸ் நம்ம இங்கேயே ப்ரொவைட் பண்ணிருப்போம். அவ்வளவுதான். இது ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி கொடுத்து நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா வேற என்ன ப்ரொவைட் பண்ணிருக்கோம்னா பிராண்ட்ஸ். பிராண்ட் எதுக்காக அப்படின்னா நம்ம கிட்ட மல்டிபிள் பிராண்ட்ஸ் ப்ராடக்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுவும் நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். நீங்க ஜஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம், அதோட லோகோ அப்லோட் பண்ணிட்டு நீங்க சேவ் கொடுத்துட்டீங்க, உங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லிஸ்ட்ல இங்க வந்துடும். அதை எடிட் பண்ணா பண்ணிக்கலாம், இல்ல டெலிட்டும் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ்ங்கிற எதுக்காக அப்படின்னா நம்ம கிட்ட மல்டிபிள் சைசஸ், இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இருக்கு நம்ம டிஃப்ரெண்ட் சைசஸ்ல வச்சிருக்கோம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா
அதுவும் நம்ம இங்க ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ புதுசா ஏதாச்சும் ஆட்ரிபியூட் வருது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இல்ல இப்போ சைஸ்லயே நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைஸஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா இங்க ஒரு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ள நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ ஷார்ட் அண்ட் லாங்னு இருக்கு. இப்போ நம்ம ஏதாச்சும் மிட்னு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னாலுமே நம்ம கொடுத்து சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணிடும். ஒரு ஆட்ரிபியூட் கிரியேட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்க ஆட்ரிபியூட்ஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். இன்னும் நெக்ஸ்ட் ஏதாச்சும் கலர் நீங்க கலர் பேஸ் பண்ணி பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க கலர்ஸும் நீங்க புதுசா ஆட் பண்றதுனாலுமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதோட நேம் அதோட கலர் கோட் என்ன ஹேஷ் கலர் கோட் இருக்குங்க அந்த கலர் கோட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லிஸ்ட்ல எங்க ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் கேட்டகரி. இந்த டெம்ப்ளேட் கேட்டகரி என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு நம்ம கிட்ட கஸ்டமைஸ்ல நிறைய டெம்ப்ளேட்ஸ் பண்றோம் இல்லையா, அந்த நம்ம என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் பண்றோம் அந்த மாதிரி திங்ஸ் தான் நமக்கு மெயின்டைன் பண்றதுக்காக. இப்போ காஃபி மக் பண்றோம், ஜூஸ் மக், இந்த மாதிரி என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கோ அந்த கேட்டகரிஸ் எல்லாமே நீங்க இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதை அப்டேட் பண்ணாலும் பண்ணி டெலிட்டும் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்னன்னா டெம்ப்ளேட் எடிட்டர். இப்போ எப்படின்னா இப்போ ஜூஸ் மக்னே இருக்கலாம். அப்போ காஃபி மக்லயே நம்ம மல்டிபிள் திங்ஸ் பண்றோம், 2-3 டைப் ஆஃப் டெம்ப்ளேட் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த என்னென்ன டெம்ப்ளேட் இருக்குன்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மக் 1 மக் 2 அந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ பாத்துட்டீங்கன்னா நம்ம ரெண்டு கஸ்டமைஸ்டு டெம்ப்ளேட் தான் பண்ணியிருக்கோம். ஒன்றும் மக் பண்ணியிருக்கோம், நோட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு 2 மட்டும்தான் உங்களுக்கு லிஸ்ட்ல வந்துட்டு இருக்கு. அது மாதிரி நம்ம மல்டிபிள் திங்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போதான் நம்ம ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாவே ஆட் பண்ற பார்ட்டுக்கு போறோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்டோட நேம் கொடுத்துக்கலாம், அதோட கேட்டகரி என்ன கேட்டகரியில இருக்குன்னு செலக்ட் பண்ணிக்கலாம், அதோட பிராண்ட் என்ன மீன்ஸ் பிராண்ட் செலக்ட் பண்ணிக்க முடியும். அது யூனிக். நம்ம பீஸ் கணக்குல கொடுக்குமா, கிலோஸ் அந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம இங்க செட் பண்ணிக்க முடியும். மீட்டர்ஸ்ல கொடுக்குறோமா அந்த மாதிரி. பின்ன மேக்ஸிமம் எத்தனை பர்ச்சேஸ் பண்ணோம் பர் பர்ச்சேஸ்ல ஒரு 10 மினிமம் 10 ஆச்சு பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த மாதிரி வச்சிருக்கோம். பென் வாங்கணும் மினிமம் 10 பென் வாங்கணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க மினிமம் பர்ச்சேஸும் செட் பண்ணிக்க முடியும். அதோட டேக்லைன் இது வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். நம்மளோட அந்த ப்ராடக்டோட மல்டிபிள் இமேஜஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸோட நீங்க இமேஜஸ் எல்லாமே இப்போ 2 பாட்டில் நான் செலக்ட் பண்றேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது 2 இமேஜஸ் நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். பின்ன தம்ப்நெயில். மனசுக்கு தம்ப்நெயிலுங்கிறது என்னன்னா இப்போ நீங்க பார்த்தாலுமே ஒரு இமேஜ் தெரியுது இல்லையா, இதுதான் நம்ம தம்ப்நெயில் இமேஜை நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க இங்க என்ன இமேஜ் செலக்ட் பண்றீங்களோ அதான் தம்ப்நெயில் இமேஜா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம ப்ராடக்டோட லிங்க்ஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா யூடியூப் லிங்க் வீடியோ அந்த மாதிரி வீடியோஸ் இருக்கு அப்படின்னா அந்த லிங்கை நீங்க செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஆட்ரிபியூட் சொல்லியிருந்தீங்க கலர் பேஸ் பண்ணி ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா நீங்க செட் பண்ணிக்கலாம். இந்த கலர்ல இந்த ஆட்ரிபியூட்ஸ் பேஸ் பண்ணி எல்லாம் இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு, சைஸ் பேஸ் பண்ணி இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு நீங்க செட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்க சைஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லிஸ்டே வந்துடும் என்ன சைசஸ்ல எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்க முடியும். இப்போ சைசஸ்னா ஸ்டைல் 1 ஸ்டைல் 2 என்னெல்லாம் இந்த மாதிரி நீங்க எல்லாமே செட் பண்ணிக்க முடியும். நம்ம கிட்ட இந்த சைஸ்ல இந்த ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி எல்லாம். நீங்க கலர் வேரியன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா என்னெல்லாம் கலர்ஸ்ல நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குன்னு நீங்க செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதோட பிரைசிங் என்னன்னு பண்ணிக்கலாம். அந்த ப்ராடக்ட் ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கீங்க, இப்போ தீபாவளி ஆஃபர் மீன்ஸ் இந்த டேட் டு இந்த டேட் வரைக்கும் தான் ஆஃபர்னா நீங்க அந்த டைம் லிமிட்டும் இந்த டேட் வரைக்கும் அந்த ஆஃபர் அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இதுல இருந்து போயிடும் டிஸ்கவுண்ட். அதுக்கப்புறம் இந்த டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகாது. நெக்ஸ்ட் அதுக்கு எத்தனை டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுக்கும், உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம 20% டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். அது நம்ம ஃபிளாட்ல கொடுக்குறோமா பெர்சன்டேஜா கொடுக்குறோமா பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் லிங்க் ப்ரொவைட் பண்றோம் அந்த இதுல பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம அப்படியே வேரியன்ட் செல் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுல ஏதாச்சும் நம்ம இமேஜஸ் ஆட் பண்ணாலும் நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் டீடைல் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் பிடிஎஃப் இருக்கு அப்படின்னா பிடிஎஃப் நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். இந்த சைட் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கா இல்ல ஷிப்பிங் கேஜ் காஸ்ட் இருக்கா, காஸ்ட் இருந்துச்சுன்னா எத்தனை காஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்றோம், இல்ல ஜஸ்ட் மல்டிப்ளை ஆஃப் ப்ராடக்ட் அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம ஸ்டாக்ஸ் கம்மியாகும்போது நமக்கு ஏதாச்சும் வார்னிங், இப்போ 10 ஸ்டாக் இருக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியணும் ஸ்டாக்ஸ் தீர போதும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கொடுத்துக்க முடியும். ஏன்னா ஸ்டாக் விசிபிலிட்டி நம்ம ஸ்டாக்ஸ் எத்தனை இருக்குன்னு வெப்சைட்ல காணிக்கணுமா, டெக்ஸ்டா காணிக்கணுமா, இல்ல ஸ்டாக்ஸே காணிக்க கூடாதாங்கிறது எல்லாமே செட் பண்ணிக்கலாம். இல்ல கேஷ் ஆன் டெலிவரி இருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். பின்ன ஃபீச்சர்ஸ் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம இது டுடேஸ் ஃபீச்சர்ஸுங்கும் என்ன மீன்ஸ் வெப்சைட்ல இங்க பாத்தீங்கன்னா ஃபீச்சர்னு ஒரு ப்ராடக்ட் பண்ணிருக்கோம். ஃபீச்சர் ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இல்லையா.
இந்த எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நம்ம புதுசாக ஆட் பண்ற ப்ராடக்ட் இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா டுடேஸ் டீல். டுடேல எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எங்க ஷோ ஆகும்னா இங்க பாத்தீங்களா டுடேஸ் டீல்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் ப்ரொவைட் பண்ணி இந்த பார்ட்ல உங்களுக்கு லிஸ்ட்ல உங்களுக்கு ப்ரொவைட் ஆகும். இன்னைக்கு என்னெல்லாம் டீல்ஸ் ப்ரொவைட் பண்றோம், இன்னைக்கு டுடே ஆஃபர் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்ம இங்க லிஸ்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் நீங்க எனேபிள் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இது நம்ம ஃபிளாஷ் டீலுங்க நம்ம கிட்ட தீபாவளி ஆஃபர்ல ஏதாச்சும் ப்ரொவைட் பண்றோம், அதுக்கான டிஸ்கவுண்ட் ஏதாச்சும் பண்றோம் அப்படின்னா எல்லாமே நம்ம செட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராடக்ட் தீபாவளி ஆஃபரா எதை ப்ரொவைட் பண்றோம்னு சொல்லிட்டு. பின்ன ஷிப்பிங் டேஸ், இந்த ப்ராடக்ட் ஷிப் பண்றதுக்கு 10 days ஆகுமா, அது மாதிரி நம்ம ஷிப்பிங் எத்தனை டேஸ் எடுத்துக்குவோம்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டா நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராடக்ட்க்கு டேக்ஸ் இருந்துச்சுன்னா டேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், பெர்சன்டேஜாவும் ஆட் பண்ணிக்கலாம், ஃபிளாட் பெர்சன்டேஜாவும் ஆட் பண்ணிக்கலாம், ஃபிளாட் அமௌண்டாவும் ஆட் பண்ணிக்க முடியும். இவ்வளோ திங்ஸ் தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போது கெட் பண்றோம். ஒன்ஸ் நீங்க ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு லிஸ்ட்ல வரும். நீங்க இங்க இருந்தே கண்ட்ரோல் பண்றதுனால அன்செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டுடேஸ் டீல் இருந்து ரிமூவ் ஆயிரும். இது நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். பின்ன இது நம்ம டெம்பரரியா இப்போ நம்ம கிட்ட இந்த ப்ராடக்ட் இல்ல பப்ளிஷ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது அன்செக் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு நம்ம வெப்சைட்லயே எங்கேயுமே அந்த ப்ராடக்ட் விசிபிள் ஆகாது, எங்கேயுமே ஷோ பண்ண மாட்டோம். இப்போ ஒன்ஸ் இந்த ப்ராடக்ட் நம்ம கிட்ட ஸ்டாக் வந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம சைட்ல ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் ஃபீச்சர் தெரியணுமா தெரியக்கூடாதாங்கிறது நீங்களே செட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் கம்மியாயிருச்சுனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு லோ ஸ்டாக்ஸ் காமிக்கும். நெக்ஸ்ட் நீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணி பாய்ங்கிறது என்ன ஜஸ்ட் வியூ பண்ணி பார்த்துக்கிறதுக்காக. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும் அந்த ப்ராடக்டோட எப்படி ஸ்கிரீன் இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ண ப்ராடக்ட் அப்டேட் பண்றதுக்கான ஆப்ஷன். இது க்ளோன் எதுக்காக அப்படின்னா இது இதே ப்ராடக்ட் தான் ஜஸ்ட் கிரியேட் பண்றதுக்கான அவசியம் வராது. ஜஸ்ட் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா புதுசா டூப்ளிகேட்டா ஒன்று கிரியேட் ஆயிரும். ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்துட்டீங்கன்னா 2 ஜெல் பென் கிரியேட் ஆயிருச்சு இல்லையா. இந்த மாதிரி நம்ம டூப்ளிகேட்டாவும் நீங்க பண்ணணுமே பண்ணிக்க முடியும் புதுசா. இல்ல வேண்டாம்னா நீங்க டெலிட் பண்ணாலுமே டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா இப்போ அப்டேட்ல பார்க்க போறோம். அப்டேட்ல என்னெல்லாம் பண்ண முடியும். இப்போ ஜஸ்ட் நோட் புக் ஓபன் பண்றேன். நோட் புக்ல பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே ஆட்ல என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருப்போம் அது எல்லாமே இருக்கும். இதுல எக்ஸ்ட்ரா ஒரு ஃபெசிலிட்டிஸ் என்ன ப்ரொவைட் பண்ணிருப்போம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஆட் பண்றதுக்காக. இப்போ இந்த நோட் புக் கஸ்டமைஸ்டா ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம இங்க டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நோட் புக்குங்க இருக்கிற வந்துட்டு என்ன டெம்ப்ளேட், இப்போ நோட் புக்குங்கிற டெம்ப்ளேட் தான் நம்ம யூஸ் பண்றோம். இந்த ப்ராடக்ட் இந்த டெம்ப்ளேட் அந்த மாதிரி நம்ம எந்த டெம்ப்ளேட்னு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதில் மல்டிபிள் திங்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம மல்டிபிள் டைப்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். நம்ம கேட்டகரி சொல்லியிருந்தோம், இப்போ காஃபி மக் அந்த மாதிரி திங்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கான இமேஜஸ் ஒன்றும் நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு செகண்ட் நான் பர்டிகுலர் ப்ராடக்ட் போய் டெமோ கிடைக்கும். இப்போ இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ப்ரீலோடா எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கோம். இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா டெம்ப்ளேட் டைப் வந்துட்டு நம்ம இது மக் கஸ்டமைஸ்டா மக் தான் இப்போ பண்ணியிருக்கோம். அது மக்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுல பார்த்துட்டீங்கன்னா காஃபி மக், ஜூஸ் மக் 2 கேட்டகரி ஆஃப் மக்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கான இமேஜஸ் என்னங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். அங்க தெரியுற இமேஜ் நேம் என்னன்னா நீங்க செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் சப்மிட் மட்டும் பண்ண அப்டேட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு ப்ராடக்ட் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். அந்த இருக்கிற ப்ராடக்ட்ல ஜஸ்ட் நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு டிசைன் யுவர் ஓன் சொல்லிட்டு ஒரு பட்டன் ஷோ பண்ணியிருப்போம். ஜஸ்ட் இந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டெம்ப்ளேட் நீங்களே அவங்களா டிசைன் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் நம்ம கிளாசிஃபை பண்ணிருப்போம். இப்போ இனியும் கொடுத்துருக்கனால தான் நம்ம எல்லாமே ஷோ பண்றோம். இப்போ காஃபி மக்னு கொடுத்துட்டா காஃபி மக்ல என்னெல்லாம் இருக்கோ அது மட்டும் தான் வரும். இப்போ நீங்க ஜூஸ் மக்னு கொடுக்குறீங்க, ஜூஸ் மக்ல என்னெல்லாம் நம்ம கிட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்கோ அந்த டெம்ப்ளேட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா பை டிஃபால்ட் இந்த இமேஜஸ் வச்சு பேக்ரவுண்ட் ஓப்பன் ஆயிருக்கும்.
இப்ப பாத்துட்டீங்களா, ஆட்டோமேட்டிக்கா இந்த இமேஜ் வந்து இங்க பிளேஸ் ஆயிருச்சு. இந்த மாதிரி இதுல அவங்க என்ன வேணாலுமே எடிட் பண்ணிக்கலாம். எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். இது இல்ல இந்த எதுவுமே வேண்டாம், அவங்க ஸ்கிராச்ல இருந்து பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச் கொடுங்க, எந்த இமேஜஸ்மே இருக்காது. அவங்க ஜஸ்ட் நீங்க அப்லோட் கொடுத்து நீங்க அப்லோட் பண்ணிக்க முடியும்.